கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இந்த 8வது மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில் முதல் நாளில் முதல் வேளையில் தேசம் கூடியிருக்கிற நாம் புதிய ஏற்பாட்டில் 248வது பக்கம் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. அதற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஆமென். அதற்கு ஸ்தோத்திரம். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அதற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையை 2ஆக வேதம் பிரிக்குது. ஒன்று, யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக உள்ள ஒரு வாழ்க்கை, அதுதான் பழைய வாழ்க்கை. அந்த பழைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, தேவனற்றவர்களாக, தேவனை ஆராதிக்காதவர்களாக, தேவனை அறியாதவர்களாக, தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக, முரட்டாட்டம் உள்ளவர்களாக, கிரக ஆராதனைக்காரர்களாக, ஆவிகளாக, நம்ம தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக பழைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து வந்தோம். ஆனால் வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தான். பார்த்தீங்களா? அங்கே வசனம் சொல்லுது ஒருவன். ஒருவன்கிறது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தாரையோ அல்லது ஒரு சாதியாரையோ அங்கே சொல்லலை. ஆண்டவர் பொதுவாக சொல்லுகிறாரு, நீ யாராக வேணாலும் இருப்பா. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உலக ரட்சகராக இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறாரு? உலக ரட்சகர். அப்போ அவர் உலகம் முழுசு இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ யாராக வேணாலும், ஆனால் நீ எனக்குள்ளே இரு அப்படிங்கிற. அல்லேலூயா. ஒருவன். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அந்த ஒருவன் தான். பாருங்க, வேதம் சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம். இந்த அதிகாலை ஆராதனையில் அநேகன் வரலனாலும் கூட நம்ம வந்திருக்கிற கொஞ்சம் பேரில் நம்ம ஒருத்தருக்குள்ளே தேவன் நம்மோடு கூட பேசினார்னா நமக்குள்ளாக ஒரு புது இருதயம் உண்டாகும். ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். ஒருவன் புது சிருஷ்டியாக மாற வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தரும் புது சிருஷ்டியாக மாற வேண்டும். அநேகர் இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது பாருங்க, இந்த வசனத்தில், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான். அல்லேலூயா. அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள தான் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் புதிய காரியங்களை செய்கிறாரு. நம்மையே புது சிருஷ்டியாக மாற்றுகிறாரு. பாருங்க, கடந்த நாட்களில் நம்ம இங்கே பழைய கீபோர்டு நம்ம வச்சுருந்தோம். அந்த பழைய கீபோர்டில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பழசாகி அழுக்காகி அந்த பட்டன்லாம் உடஞ்சி அந்த கீலாம் உடஞ்சி இருந்தது. ஆண்டவர் பயன்படாட்டும். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு புது கீபோர்டை கிருபையாக கொடுத்துருக்குறார். அப்போ அந்த பழைய கீபோர்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பயன்படுத்துவதற்கு ரொம்ப கடினமாக இருக்கும். சில நேரங்களில் சாம் வாசிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நல்ல ஒரு புது கீபோர்டை கொடுத்துருக்குறாரு. பார்த்தீங்களா? இது போலத்தான் நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அங்கே வேத வசனம் சொல்லுது, பழையவைகள் ஒளிந்து போயின. பழையவைகள் என்ன செய்வான்? ஒளிந்து போயின. பழையவைகள் போது ஆதாமுடைய அந்த இரத்தத்தின் மூலமாக, நம்முடைய தாய் தகப்பனுடைய இரத்தத்தின் மூலமாக நமக்குள்ள இருந்ததான குற்றங்கள் ஒளிந்து போயின. முதலாவது நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும். அதனால தான் யோவான் ஸ்நானகன் இயேசுவை வெளிப்படுத்தும் போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ அந்த பாவங்கள் எல்லாம், மீறுதல்கள் எல்லாம், அக்கிரமங்கள் எல்லாம் கடந்து போனது. முதலாவது பழைய மனுஷன், அந்த ஆதாம் மூலமாக வந்த குற்றங்கள் எல்லாம் கடந்து போகுது. யார் ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பிறந்ததுலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் இருக்கிற எல்லா பாவங்கள், மீறுதல், அக்கிரமங்கள் எல்லாமே கடந்து போயிடும், ஒளிஞ்சு போயிடும். வேத வசனம் சொல்லுங்க, பழையவைகள் ஒளிந்தன.
அழிந்து போகும். அப்போ அதை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா, அதை குறித்து மீண்டும் என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். மீண்டும் என்ன செய்ய மாட்டார், நீ சின்ன பிள்ளைகள் இந்த தப்பு செஞ்ச அதெல்லாம் சொல்ல மாட்டார். ஏன் அப்படின்னா, நம்ம என்னைக்கு இயேசுவை மனசார ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே அவைகளை எல்லாம் மன்னிக்கிறாரு, அவைகளை எல்லாம் அவருடைய புஸ்தக சுருள்களிலிருந்து நீக்குகிறாரு. அதுதான் நம்மை தேவன் புதிதாக மாற்றுவதற்கு பழைய காரியங்களை நீக்க வேண்டுங்கிறாரு. இப்போ பாருங்கள், ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீடை நல்லா ஒரு பெயிண்ட் அடித்து புது வீடு போல் மாற்றணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும், எல்லாம் ஒற்றையெல்லாம் அடிக்கணும். முதல்ல என்ன செய்யணும், ஒற்றையெல்லாம் அடிக்கணும். அடிச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் ஒதுக்கணும். தேவையில்லாததெல்லாம் என்ன செய்யணும், கழிக்கணும். கழிச்சிட்டு நல்லா நீட்டாக ஒயிட் வாஷ் பண்ணி அங்கங்கே புது பொருள்களை வாங்கி வச்சோம் அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கும், புதுசாக இருக்கும். என்னப்பா வீடே மாறிடுச்சு, ஹோட்டலாக மாறிடுச்சு, அடையாளமே தெரியல, புது வீடு மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு ஏன் சொல்கிறோம் தெரியுமா? அதுக்கான வேலைகளை செய்கிறோம். அதை தான் இயேசு சிலுவையில் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடித்தார். அடைவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. நம்முடைய ஆவியை முதலாவது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, புதிதாக மாற்றுகிறாரு. இயேசு கிறிஸ்து முதலாவது நம்ம ஆவியை புதிதாக மாற்றுகிறாரு. எடுத்து வாசிங்க, எபேசியர் 4:23-24. எபேசியர் 4:23 எடுத்து முதல்ல வாசிங்க. எபேசியர் 4:23. எபேசியர் 4:23. உள்ளத்தில் ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் என்ன ஆவியை கொடுக்குறாரோ புது ஆவியை கொடுக்குறாரு. பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் நம்ம மனசில் நம்ம உள்ளத்தில் நம்முடைய பிரச்சனைகளை போராட்டங்களை எல்லாம் நினச்சி 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 அதையே பேசிகிட்டு இருப்போம். அங்கே போயிட்டான், இதனால் இப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சு, அதனால் அப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம பழைய காரியங்களை பேசிகிட்டே இருப்போம். ஆனால் இந்த புதிய மாதத்தில் நீங்கள் உங்கள் ஆவியில் புது ஆவியுடையவர்களாக இருக்கும்படி இயேசு உங்களுக்கு உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுக்குறாரு. எதுக்காக இந்த புது ஆவியை கொடுக்குறாரு? எடுத்து வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 36வது அதிகாரம் 25, 26, 27. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 25, 26, 27. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகளையும் விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். பார்த்தீங்களா, அப்போ 25ஆம் வசனத்தில் நல்லா கவனிங்க. சுத்தமான ஜலத்தை தெளிக்கிறாரு. என்னத்தை தெளிக்கிறாரு? சுத்தமான ஜலத்தை. முதலாவது சுத்தமான ஜலத்தை தெளிக்கிறார். ஏன் தெளிக்கிறார் அப்படின்னா, அப்பத்தான் அசுத்தங்கள் எல்லாம் நீங்குகிறது. 1003வது பக்கத்தில் இருக்கு பாருங்க. 1003வது பக்கத்தில் அசுத்தமான அந்த நரகலான விக்கிரகங்களை எல்லாம் நீக்குகிறார். என்ன செய்கிறாரு? நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு வீடை புதுசாக்கணும் அப்படின்னா முதல்ல உள்ளே இருக்கிற பழசெல்லாம் என்ன செய்யணும்? உடைஞ்சது, வீணாக போனது, அழுக்கு பிடிச்சது, துரு பிடிச்சது, தேவையில்லாமல் இருக்கிறது, பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறத குப்பையெல்லாம் என்ன செய்யணும்? கழிக்கணும். ஆண்டவர் நம்ம இருதயத்தில் என்ன செய்கிறாருன்னா பாருங்க, இருதயத்தை எப்படி சுத்தமாக்குறாரு பாருங்க. நரகலான விக்கிரகங்களை நீக்கி சுத்த இருதயத்தை நமக்கு தருகிறாரு. முதலாவது ஆண்டவர் நமக்கு என்னத்தை தருகிறாரு? சுத்த இருதயத்தை தருகிறார். இரண்டாவது செய்கிறார், அந்த வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. உள்ளத்தில் எப்படிப்பட்ட ஆவியை கட்டளையிடுறாரா? எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். என்ன சொல்ல போகிறோம் இனிமேல் நம்ம வாயிலேருந்து? எல்லாம் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். அப்போ ஆண்டவர் ஒரு புது இருதயத்தை தருகிறார். கல்லான இருதயத்தை எடுத்து போடுகிறாரு, சதையான இருதயத்தை தருகிறார். அல்லேலூயா, ஆமென். முதலாவது ஆண்டவர் நம்மளை புது சிருஷ்டியாக்கும் போது
நம்முடைய இருதயத்தை புதிதாக மாற்றுகிறாரு. நம்முடைய இருதயத்தை எப்படி மாற்றுகிறாரு? புது இருதயமாக மாற்றுகிறாரு. பாருங்க, 27ஆம் வசனம் சொல்லுது, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. அந்த புது ஆவிங்கிறது என்ன அப்படின்னா, அதுதான் கர்த்தருடைய ஆவி. அந்த ஆவி என்ன ஆவி? கர்த்தருடைய ஆவி. என் ஆவியை வைத்துங்கிறார். பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவர் அவருடைய ஆவியை நம்ம உள்ளத்துல வைத்து நமக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு நவமான இருதயத்தை கொடுக்கிறாரு, புது இருதயத்தை கொடுக்கிறாரு, ஒரு ஆவிக்குரிய இருதயத்தை கொடுக்கிறாரு. உலக பிரகாரமான இருதயத்தை எடுத்து போடுகிறாரு, மாம்ச பிரகாரமான இருதயத்தை எடுத்து போடுகிறாரு, அடிமைத்தன நுகங்கள் இருந்த இருதயத்தை எடுத்து போடுகிறாரு, புது இருதயத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? எங்களுக்கு புது இருதயத்தை கொடுக்குறீங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உள்ளத்துல புது ஆவியை கொடுக்குறீங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியா இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபையை பாருங்க. எடுத்து வாசிங்க. எபிரேயர் 10:19 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 10:19. அவருடைய இரத்தத்தினால நமக்கு ஆண்டவர் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை தருகிறாரா? அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்து வந்த பாதைகள் ஒரு கரடு முரடான பாதைகளாக இருக்கலாம், ஒரு கோணலான பாதைகளாக இருக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழியாக நடத்தி செல்கிறாரு. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறாரு. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத கிருபைகளை தருகிறவராக இருக்கிறாரு. இந்த மாதத்தில் தேவன் உங்களை செமையான பாதையில் நடத்தி செல்வார். ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துவோமா? அதுதான் அவருடைய இரத்தத்தினால. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்கள் இரத்தத்தினால புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தில் என்ன நடத்துங்க ஆண்டவரேன்னு இந்த 30 நாளும் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்யறதுக்கு அவர் சித்தமாக இருக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக நம்ம அந்த புது காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யணும்னா நம்ம என்னவாக மாற வேண்டும்? எபேசியர் 4:24 வாசிங்க. எபேசியர் 4:24. 24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றது என்ன அப்படின்னா, புது மனுஷனா மாறி. என்னவா மாறணும்? அவன் பழைய மனுஷன் யாரு? அவன் தான் ஆதாம். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்கு புறம்பாக இருக்கும்போது, ஆண்டவருக்கு புறம்பாக இருக்கும்போது பழைய மனுஷனா வாழ்றோம். கோபம், எரி, இச்சை, கவலை, வேதனை, கண்ணீர், சாபம், வியாதி, தரித்திரம்லாம் நிறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்ற? அது எல்லாம் ஒளிந்து போயினாங்க. அது எல்லாம் என்ன வேணா ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த வாக்கு தத்துவத்தினால நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. எனக்கு ஒரு நன்மை நடக்காதா? எனக்கு ஒரு புது வழி உண்டாகாதா? இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா? எனக்கு ஒரு உயர்வு கிடைக்காதா? இந்த நாள் நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு எல்லா உயர்வையும் நன்மைகளையும் கிருபைகளையும் நம்ம எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை நமக்கு கொடுப்பதற்கு புதிய வழிகளை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறாரு. அந்த ஆகாரம் பார்க்கும்போது அவன் இஸ்மவேலை தூக்கிட்டு போகும்போது அவளுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி துருத்தியில் தீர்ந்து போயிடுச்சு. அங்கே ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். என்ன தெரியுமா? அங்கே ஒரு ஊற்று இருக்கிறத அவருடைய கண்கள் திறக்கும்படி செய்கிறாரு. அதுபோல் இந்த மாதத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வார், புதிய வழிகளை காண்பித்து கொடுப்பாரு, புதிய செயல்களில் உங்களை செய்யும்படி செய்வார், புதிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார், புது கிருபைகளை தருவார், புது பெலனை தருவார், புது வல்லமையை தருவார், புது மகிமையை தருவார், புது இதுவரை இல்லாத புதிய அற்புதங்களை செய்வார் ஆண்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 13:34 எடுத்து வாசிங்க. யோவான் 13:34. ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்லுகிறாரு? ஒரு புது கட்டளையை கொடுக்குறாரு. ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? ஒரு புது கட்டளையை கொடுக்குறாரு. 13:34.
நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்கள் ஒருவரோடு அன்பாயிருங்கள் என்று புதிதான கட்டளை கொடுக்கிறேன். புதிதான கட்டளையை இந்த நாள்ல நமக்கு முன்பாக வைக்கிறார் ஆண்டவர். நம்ம புது சிருஷ்டியாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிற அந்த புதிய கட்டளையை நம்ம பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிற அந்த புதிய கட்டளை என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருவர் என்ன செய்யணுமா, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள். அன்பை தான் நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. இந்த புதிய கட்டளைன்னு சொல்றாரு பாருங்க. அப்போ பழைய கட்டளை என்ன? பழைய கட்டளை என்ன அப்படின்னா, நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ ஆண்டவர் புதிய கட்டளை சொல்கிறாரு, நீங்கள் ஒருவர் நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு புது கிருபையை கொடுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு புது கிருபையை கொடுங்க ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் புது கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்காக நம்ம என்ன செய்யணும், புது கிருபை. கிறிஸ்டி சிஸ்டர் பாருங்கள், நாளைக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும், இன்றைக்கி அவங்க பாருங்கள் அதிகாலை ஆராதனைக்கு வரல. அப்போ அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு புது கிருபையை கொடுங்கன்னு கேட்கணும். செல்வராஜ் நாளைக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும், புது கிருபை வேணும் அவனுக்குன்னு கேட்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக ஒரு புது கிருபையை கொடுங்க. ஆண்டவர் பாருங்கள், சுத்த ஜலத்தை தெளிப்பேன், நிறங்களான அசுத்தங்களை விக்கிரங்களெல்லாம் நீக்குவேங்கிறார். அப்போ நம்ம குடும்பத்தில் விக்கிர ஆராதனையோட எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்களுடைய வாழ்க்கையில் சுத்த ஜலத்தை கொடுங்க. சுத்த ஜலம்தான் நமக்குள்ள ஒரு புது இருதயத்தை, நவமான இருதயத்தை கொடுக்குறது, உள்ளத்தில் புதிதான ஆவியை கொடுக்குது. இன்றைக்கி நம்ம பகுதியில் இருக்கிற அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, மனம் திரும்பாமல் இருக்காங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க, இயேசு அறியாமல் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் புது சிருஷ்டியாக ஆண்டவர் மாற்றுங்கன்னு சொல்லி நாம் புது சிருஷ்டியாக இருந்து அவங்களுக்காக என்ன செய்யணும், வாரத்தோடு செபிக்க வேண்டும் ஆண்டவரை நோக்கி. அப்போ தான் நம்ம புது ஆவி உடையவர்களாக மாற முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, என்னை புது சிருஷ்டியாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தீங்கன்னா. அப்போ பாருங்கள், ரட்சிக்கப்படும் போது ஒரு மனுஷன் கூட இயேசு வருகிறார். எல்லாரும் கூட இயேசு என்ன செய்கிற, ரட்சிக்கப்படும் போது கூட வருகிறார். இப்போ கூட வருகிற ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்குள்ளே வர விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்குள்ளே வர விரும்புகிறேன். பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல ஆண்டவர் நமக்குள்ளே வர விரும்புகிறார். எடுத்து வாசிங்க, யோவான் 15:7 எடுத்து வாசிங்க. நீங்கள் என்னிலும் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றார், நாம அவருக்குள்ள நிலைத்திருக்கணும். நாம அவருக்குள்ள இருந்தா அவர் நமக்குள்ள இருப்பாராம். அல்லேலூயா. பார்த்தீங்களா? 5வது வசனம் வாசிங்க. 5வது வசனம். திராட்சை செடி, நீங்களோ கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். 4வது வசனம் வாசிங்க. 4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்ப இயேசுக்குள்ள நாம இருக்கும்போது அவர் நமக்குள் இருப்பார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்க எல்லாம் திராட்சை கொடிகள். அப்ப ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கும்போது, நமக்குள்ள அவர் இருக்கும்போது, அந்த மெய்யான திராட்சை செடியில என்ன வராது, அதுல எந்த விதமான பழைய காரியங்கள் இருக்காது. பூச்சி புழு விட்டு அதில் அழுக்கு பிடிச்சி போகிறது, பழுத்து போகிறது, இதெல்லாம் இருக்காது. அதோட பச்சை பசேர்னு இருக்கும். நல்லா நம்ம பாடினாமே, பூத்து குலுங்கி காய்த்து கனி கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஒரு புது அனுபவத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நான் எப்போதும் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கணும் ஆண்டவரே, நீங்கள் எப்போதும் எனக்குள்ள நிலைத்திருக்கணும் ஆண்டவரே, நான் ஒரு புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போமா? வாங்க பேசுகிறேன். அப்போ ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, நாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். புதுசுனா என்னது? இப்போ நம்ம ஒரு கடையில் போய் ஒரு வடை அல்லது ஒரு பஜ்ஜி சாப்பிட போகிறோம், ஒரு டிஃபன் சாப்பிட போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா? சூடாக இருக்குங்களா? எப்போ சுட்டதுங்கன்னு கேட்குறோமா இல்லையா? அப்போ ஒரு வடையை வாங்கி சாப்பிட போனால் கூட நம்ம கேட்குறோம், புதுசாக இருக்குதுங்களா, சூடாக இருக்குதுங்களா, ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அன்றைக்கி நாங்கள் ஒரு கடையில் காஃபி குடிக்க போனோம். அப்போ வடை அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி இருக்கும், அவன் சொல்கிறான் 4 மணிக்கு போட்டது அப்படின்னா. அப்போனா என்ன அர்த்தம்? சூடு இருக்காது, ஆனால் இப்போ செஞ்சது தான் அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்களா?
அப்போ ஒரு சில இடத்துல போக நல்லா சூடாக இருக்குது, இப்போ தாங்க எடுத்து வச்சேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, நல்லா சுட சுட இருக்குங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது போல தான் ஆண்டவர் நம்மள்கிட்ட எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸை எதிர்பார்க்குறார். என்னது? ஒரு புது இருதயத்தை உள்ளத்தில் என்ன செய்கிறாராம்? புது ஆவியை கட்டளை இடுகிறாராம். நவமான இருதயம், அதுதான் ஆவிக்குரிய இருதயம். அதுபோல் அவருடைய ரத்தத்தினால புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற புதிய கட்டளை என்ன அப்படின்னா, நீங்கள் நான் உங்கள்கிட்ட அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள். அந்த கட்டளை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுகிறாரு? மத்தேயு 9:17 எடுத்து வாசிப்போம். மத்தேயு 9:17 வாசிக்கிறீங்களா? பழம் துருத்திகளில் வார்த்து வைக்கிறது இல்லை, வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்தினால் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். என்ன சொல்றாரு? எப்பவுமே புது அனுபவத்தோட இருக்கணும். அது என்ன சொல்றாரு பாருங்க, புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் உள்ளத்துல புதிதான ஆவி இருக்கணும் அப்படின்னா, உள்ளத்துல பழைய இருதயம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பழைய இருதயத்துல அவர் கொடுக்குற புது ஆவியை வைக்க முடியாது. பழைய இருதயம் எப்படி இருக்கும்? மோசமான இருதயம், கெட்ட மனுஷன், பழைய மனுஷன், ஆண்டவர்கிட்ட தூர போன மனுஷன், உலக காரியங்களே இச்சிக்கிற மனுஷன், உலக காரியங்களை மயங்குகிற மனுஷன். அப்போ அந்த பழைய இருதயத்தில் புது ஆவியை கொண்டு போய் என்ன செய்ய முடியாது? வைக்க கூடாது. ஆண்டவர் நம்மள்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, புது துருத்தியில் புது ரசத்தை கொண்டு போய் வைங்க, ரசம் பத்திரப்பட்டிருக்கும். இரண்டும் என்ன பட்டிருக்குமா? பத்திரப்பட்டிருக்கும். அப்போ உங்கள் இருதயம் புதிதாக இருக்கணும், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியும் புதிதாக இருக்கணும். அது எப்போ அப்படி புதிதாக இருக்குன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான். அல்லேலூயா. அப்போ எப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருப்போம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ நம்ம இருதயம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்துச்சுன்னா, நம்ம ஆவி கிறிஸ்துவுக்குள்ளே இருந்துச்சுன்னா, அவருடைய இருதயம், அவருடைய ஆவி, அவருடைய எண்ணங்கள், அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைத்திருக்கும். அப்போ தான் நாம் புது சிருஷ்டிகளாக மாறுகிறோம். வேதம் சொல்லுகிறது, பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். பழைய காரியங்களே பேசி பேசி சோர்ந்து போகிறது, அவிசுவாசப்பட்டு போகிறது, பயந்து போகிறது, கலங்கி போகிறது, பழைய காரியங்களே நம்ம பாருங்கள், வேதம் சொல்லுது, பழையவைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆதாமுடைய காரியங்கள் இருக்கக்கூடாது. பிந்தின ஆதாமாகிய இரண்டாம் ஆதாமாகிய புதிய மனுஷனாக மெய்யான நீதியிலும் தேவ சாயலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புது மனுஷனாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய கிறிஸ்துவின் ஆவியாகிய கிறிஸ்துவின் சிந்தையாகிய அந்த புது சிருஷ்டியாக நம்முடைய ஆத்மா மாற வேண்டும், நம்முடைய ஆவி மாற வேண்டும், நம்முடைய சரீரம் மாற வேண்டும். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற வாக்கு இதுதான். இந்த வாக்கு நிறைவேறத்தக்கதாக நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? பழையங்கள் எல்லாம் ஒழிஞ்சு போகணும்ப்பா. உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கை புதுசாக மாறணும்ப்பா. நீ உள்ளத்தில் புதிதான ஆவியுடையவனா மாறுப்பா. ஆண்டவர் சொல்ற, சுத்த ஜலத்தை தெளிப்பேன், நரகலான அசுத்தமான விக்கிரங்களை நீக்குவேன், நவமான இருதயத்தை கொடுத்து உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு ஆண்டவர் சொல்றாரு, என் கட்டளைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் நடக்கும்படி செய்வேன் அப்படிங்கிறாரு. இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஆண்டவரே, என் உள்ளத்துல புதிதான ஆவியை கொடுங்க, என்னுடைய இருதயத்துல கிறிஸ்துவின் சிந்தையை கொடுங்க, நவமான இருதயத்தை கொடுங்கன்னு கேளுங்க. அதுதான் ஆவிக்குரிய இருதயம். நவமான இருதயம் என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டு, ஒரு 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 ஆவிக்குரிய இருதயம் வேணும்னு கேளுங்க. புதிதும் ஜீவனுமான இந்த மார்க்கத்தில் நான் என்னுடைய செயல்களில், என்னுடைய கிரியைகளில் உன்னுடைய ரத்தத்தினால தைரியமாய் நடக்கணும், நற்கிரியைகளை, நீதியானவைகளை, புது காரியங்களை உமக்காக செய்யணும் ஆண்டவரின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். வேலையிலும் கூட நம்ம எழுந்து நிற்போம். ஆண்டவர் மயம்டாகட்டும். எழுந்து நின்று நம்ம யோவானின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தை எடுத்து நம்ம வாசிக்க வைக்கணும். ஒப்பு கொடுத்தவர்களாக புதிய காரியங்கள் ஆண்டவர் பாருங்க, பழையவைகள் ஒளிந்து போயினாங்கிறார், எல்லாம் புதிதாங்க. இந்த வாழ்க்கையில் எல்லாம் புதிதாகும் போது என்ன நடக்கும் அப்படின்னா,
புதிய கிருபைகளை கொடுப்பாரு, புதிய ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு, புதிய நன்மைகளையும் ஈவுகளையும் கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 48வது வசனத்திலிருந்து நம்ம 57வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். கவனமாக கேளுங்க. ஜீவ